தமிழகம் முழுவதும் 25க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலாகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள குறிப்பிட்ட சுங்கச்சாவடிகளில் ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மாதமும், மீதமுள்ள சுங்கச்சாவடிகளில் செப்டம்பர் 1ஆம் தேதியும் சுங்க கட்டணம் உயர்த்தப்படுவது வழக்கமாக உள்ளது. தமிழகத்தில் மொத்தமுள்ள 65 சுங்கச்சாவடிகளில் 40க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளுக்கு கடந்த ஏப்ரல் மாதம் ரூபாய் 55 வரை கட்டணம் உயர்த்தப்பட்டது. மீதமுள்ள 25க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது. இதன்படி மதுரை, திண்டுக்கல், திருச்சி, மேட்டுப்பட்டி, உளுந்தூர்பேட்டை, தூத்துக்குடி, எலியார்பத்தி உள்ளிட்ட சுங்கச்சாவடிகளில் கட்டணம் உயர்த்தப்படுகிறது. இந்த சுங்கச்சாவடிகளில் 10% வரை கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது. ஒருமுறை கட்டணம் ரூபாய் 5 முதல் ரூபாய் 45 வரையிலும், இருமுறை கட்டணம் ரூபாய் 65 வரை உயர்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவே பலமுறை பயணிக்க ரூபாய் கட்டணமாக இருந்த நிலையில் தற்போது ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. மாதாந்திர பயண கட்டணம் 3100 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. இலகு ரக வாகனம் ஒரு வழி கட்டணம் ரூபாயிலிருந்து ரூபாய், பலமுறை பயணிக்க 270 ரூபாய், கனரக வாகனம் ஒரு வழி கட்டணம் 360 ரூபாய், பலமுறை பயணிக்க கட்டணம் 540 ரூபாய் என கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது. சென்னையில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் டீ, காஃபி விலை உயர்த்தப்படுகிறது. தனியார் பால் மற்றும் காஃபி தூள் விலை உயர்வு காரணமாக டீ மற்றும் காஃபி விலை உயர்வு என கூறப்படுகிறது. இதன் காரணமாகவே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் டீ மற்றும் காஃபி விலை உயர்த்தப்படுவதற்கான விலைப்பட்டியல் ஒட்டப்பட்டுள்ளது. 12 ரூபாய்க்கு விற்கப்படும் டீ 15 ரூபாய்க்கும், 15 ரூபாய்க்கு விற்கப்படும் காஃபி 18 20 ரூபாய்க்கும் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. மக்கள் டீ குடித்து மறந்துடுவாங்க சார், வேற ஒன்றும் கிடையாது. சும்மா அது மேட்டு வச்சு ஸ்டைலாக ஒரு இது, அது ஒரு பொழுதுபோக்காக வாயை வச்சு எடுக்கிறது சார். அது டீ கிடையாது சார், அது டீயே கிடையாது. அது யாருக்குமே உழைக்கும் மக்களுக்கு டீயில் இது கிடையாது. அது பேசாமல் நேராக பழைய காலத்தில் ஆரம்பித்த மாதிரியே அவன் கஞ்சி காய்ச்சி தண்ணி குடிச்சுவான். சென்னையெல்லாம் சுண்டை கஞ்சி குடி பண்ணுவோம். அது ஒரு பழக்கம் இருக்குது. எங்கள் கிராமத்தில் நீராகாரம் தண்ணி குடி பண்ணுவோம். எங்கள் பழக்கம் இருக்குது. அதுக்கு போயிடுவாங்க சார், டோன்ட் வரி. சராசரியாக ஒரு நாளைக்கு 5 டீ குடிக்கிறோன்னு வச்சுக்கிங்க, 3 ரூபா ஏறுது. சாதாரண ஒரு கூலி தொழிலாளிக்கு சம்பளத்தை கணக்கு பண்ணி பார்த்துங்க, ஒரு 5 டீ 6 டீ குடிக்கிறான்னா அவன் சம்பளம் இதிலே பாதி போயிடுது. அது இல்லாமல் மற்ற கடைக்கு போகிறான், அங்கே போகிறான். எதுவும் கூலி தொழிலாளி கொத்தனார் வேலை செய்கிறான், பெயிண்டர் வேலை செய்கிறான், ஆசாரி வேலை செய்கிறான்னு வச்சுக்கிங்க, முதல்ல அந்த வீட்டுக்காரன் முதலாளி டீ காசு தரானா, அதை யோசிச்சு பாருங்கள். அப்போ அவன் டீ குடிக்கிறத பற்றி எப்படி யோசிப்பான்? ஆக இந்த டீ விளையாட்டுன்றது ஒட்டு மொத்தமாக சாதாரண இந்த ரோட்டு கடையில் டீ போடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க அடிப்படை தொழிலை பாதிக்குது. 10 ஒரு 5 டீ 4 டீ அப்படி குறைச்சிக்க வேண்டியதுதான். அந்த 15 ரூபாய்க்கு இந்த டீ ஒருத்துங்கிறீங்களா? குவாலிட்டி தரமாக தருவானுங்க. பெரும்பாலும் இங்கே நல்ல கடையில் சாப்பிட்டீங்களா? சாதாரண எல்லாரும் சாதாரண கடைகளில் தான் சாப்பிடுவோம். பெரிய பெரிய கடைகள்லாம் 5 ரூபா 20 ரூபா ஆக்கிடுவானுங்க. அங்கே போய் எங்கே நாங்கள் சாப்பிட்றது? எல்லாம் இந்த 12 ரூபா டீ தான். எல்லாமே ஏறிச்சு சார். அதுக்கு என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? விலைவாசி ஏறும்போது அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க ஏற்றுறது ஏற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் தரமாவது கொடுக்கணும். ஆமாங்க, கண்டிப்பாக பாதிப்பு தானே. டீ வாங்கினா 4 பேர் குடிப்போம். ஒரு டீயே 5 ரூபான்னும் போது அப்போ 4 டீனா வருதுண்ணா 60 ரூபா ஆகுது. அதனால் பாதிப்பு தான் எங்களுக்கு எல்லாருக்குமே. ஆட்டோ டிரைவருக்கு மோஸ்ட்லி பாதிப்பு தான். ஏன்னா சவாரியாவெல்லாம் அதிகமாக ஆட்டோ டிரைவர் டீ தான் குடிப்பாங்க. ஃபஸ்ட்டு நான் குடிக்கும் போது 3 ரூபா இருந்தது. இப்போ பார்த்தா 10 ரூபா, நாளைக்கு பார்த்தா 15 ரூபா இருந்தது. என்ன பண்ணுது? இந்தமாரி ஏற்றுனா டீ குடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு சிலர்லாம் டீ தான் சாப்பாடே வச்சுன்னு சாப்பிட்றாங்க. பெரியவங்கெல்லாம் தெரியாம தான் அவங்க அசால்ட்டாக ரேட்டு ஏற்றிட்டு போயிடுறாங்க. பாதிக்கப்படுறது நம்மளாக தான் இருக்குது. இந்தியா வருமாறு சீன அதிபருக்கு பிரதமர் மோடி அழைப்பு விடுத்துள்ளார். ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள சீனாவிற்கு சென்றுள்ள பிரதமர் மோடி சீன அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது அடுத்த ஆண்டு இந்தியாவில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளுமாறு சீன அதிபருக்கு மோடி அழைப்பு விடுத்ததாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்தது. ஜின்பிங் இந்தியாவில் நடைபெறும் பிரிக்ஸ் மாநாட்டிற்கு முழு ஆதரவு வழங்குவதாக தெரிவித்ததுடன் இரு நாடுகளும் போட்டியாளர்கள் அல்ல, வளர்ச்சி கூட்டாளிகள் எனும் எண்ணத்தில் உறுதியாக உள்ளதாகவும் தெரிவித்தனர். முடிவில் எல்லைப் பகுதிகளில் அமைதி, வர்த்தக உறவுகளை விரிவுபடுத்தும் தேவையும், பயங்கரவாதம் உள்ளிட்ட பிராந்திய மற்றும் உலகளாவிய சவால்களில் கூட்டு அணுகுமுறையை உருவாக்க வேண்டியவை குறித்து இரு நாட்டு தலைவர்கள் விவாதித்தனர்.
சீனாவில் நடைபெற்று வரும் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் தலைவர்கள் உற்சாகமாக குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். டியான்ஜிங் நகரில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு தொடங்கியுள்ளது. உலக அரசியல் தொடர்பாக மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. இதில் பங்கேற்றுள்ள உறுப்பு நாடுகளின் தலைவர்களுக்கு அதிகாரப்பூர்வ வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து மாநாட்டின் தொடக்க நிகழ்வாக உறுப்பு நாட்டு தலைவர்கள் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். பிரதமர் மோடி, சீன அதிபர் ஜி ஜின்பிங், ரஷ்ய அதிபர் புட்டின் உள்ளிட்டோருடன் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். பிரதமர் மோடி, சீன அதிபர் ஜின்பிங் இடையே எல்லை பிரச்சினை குறித்து விவாதம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்தியாவும் சீனாவும் நட்பு நாடுகள், போட்டியாளர்கள் அல்ல என்றும் எல்லையில் அமைதித்தன்மையை ஏற்படுத்த உறுதி பூண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இரு நாடுகளும் முதன்மையாக உள்நாட்டு மேம்பாட்டு வளர்ச்சியில் கவனம் செலுத்தும் நிலையில் பயங்கரவாத தடுப்பில் இந்தியா சீனாவின் ஒத்துழைப்பு மிகவும் முக்கியம் என்றும் விக்ரம் மிஸ்ரி கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் முழுமையான அமர்வுக்கு பின் பிரதமர் மோடி ரஷ்ய அதிபர் புட்டினை சந்திப்பார் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியா சீனா இடையே மீண்டும் எல்லை வழி வர்த்தகத்தை தொடங்க நேபாள பிரதமர் ஷர்மா ஒலி எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். சீனாவில் நடைபெற்று வரும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள நேபாள பிரதமர் KP ஷர்மா ஒலி சீன அதிபர் ஜி ஜின்பிங்குடன் சந்திப்பு நடத்தினார். அப்போது இந்தியா சீனா இடையே உத்தரகண்ட் எல்லையில் உள்ள லிபுலேக் எல்லை வழியாக மீண்டும் எல்லை வர்த்தகத்தை தொடங்க இந்தியா சீனா இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டதற்கு கடுமையான ஆட்சேபத்தை பதிவு செய்துள்ளார். மேலும் சுகாலி ஒப்பந்தத்தின்படி லிபுலேக் பகுதி நேபாளத்திற்கு சொந்தமானது என சீன அதிபரிடம் வலியுறுத்தினார். சென்னையில் பெய்த கனமழையால் பாதிப்புகள் உள்ளதா என்பது குறித்து முதல்வர் ஸ்டாலின் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சென்னை மாநகரம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பெய்த மழை அளவு குறித்தும் அதனால் ஏதேனும் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்தும் முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளிடம் தொலைபேசியில் கேட்டறிந்தார். எத்தகைய மழை சூழலையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவில் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு முதல்வர் அறிவுறுத்தியுள்ளார். தமிழக சட்டம் ஒழுங்கு பொறுப்பு டிஜிபியாக ஜி வெங்கடராமன் கையெழுத்திட்டு பொறுப்பேற்றுக் கொண்டார். 1994ஆம் ஆண்டு IPS பேட்ஜை சேர்ந்தவர் ஜி வெங்கடராமன். நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் நிர்வாக பிரிவில் அதிக அனுபவம் கொண்டவராக உள்ளார். இளங்கலையில் பொருளாதாரம் படித்து முதுகலையில் பொது நிர்வாக பட்டம் பெற்றவர். நிர்வாகம் தொடர்பாக மேலாண்மை படிப்பில் முதுகலை பட்டம் பெற்றவர். 1996ஆம் ஆண்டு ASP-யாக திருச்செந்தூரில் தனது காவல்துறை பணியை வெங்கடராமன் தொடங்கினார். 1998ஆம் ஆண்டு SP-யாக பதவி உயர்வு பெற்று உளவு பிரிவு மத்திய அரசு பணிக்கு சென்றார். நிர்வாக பிரிவு IG-யாக இருந்தபோது தமிழக காவல்துறையில் பேப்பர் இல்லா பணி செய்யும் முறையை அறிமுகப்படுத்தினார். ADGP-யாக CBCID, சைபர் கிரைம் உள்ளிட்ட பிரிவுகளில் பணியாற்றி முக்கிய வழக்குகளை கையாண்டார். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் DGP-யாக வெங்கடராமன் பதவி உயர்வு கிடைத்த நிலையில் சட்டம் ஒழுங்கு DGP-யாக கூடுதல் பொறுப்பை வழங்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழக காவல்துறையில் 2011ஆம் ஆண்டில் K. ராமானுஜம் கூடுதல் பொறுப்பு DGP-யாக நியமிக்கப்பட்டார். அதேபோல 2016ஆம் ஆண்டு உளவுத்துறை DGP-யாக இருந்த DK ராஜேந்திரனுக்கு சட்டம் ஒழுங்கு DGP பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சென்னை தியாகராய நகரில் நடைபெற்ற பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக மீது கடும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். அதிமுகவுடன் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்தபோது 5 மக்களவைத் தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவையும் ஒதுக்குவதாக தெரிவித்ததாக குறிப்பிட்டார். ஆனால் ஒரு ராஜ்யசபா இடம் தருவதாக கூறி எடப்பாடி பழனிசாமி முதுகில் குத்திவிட்டதாகவும் பிரேமலதா கூறினார். முதலமைச்சராக இருந்தவர் கட்சித் தலைவராக இருக்கிறார், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என நம்பினோம், ஆனால் ஏமாற்றிவிட்டார் என்றும் அவர் தெரிவித்தார். தேமுதிகவுடனான கூட்டணி ஒப்பந்தத்தில் தேதி குறிப்பிட வேண்டாம் என EPS கேட்டுக் கொண்டதாகவும் அந்த நம்பிக்கையின் பேரில்தான் கையெழுத்திட்டதாகவும் அதனால்தான் ஏமாந்து விட்டோம் என்றும் அவர் தெரிவித்தார்.
அமெரிக்காவின் 50% வரி விதிப்பில் இருந்து தமிழக ஏற்றுமதியாளர்கள் மீள்வதற்கு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு தாவேக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் வரி விதிப்பால் ஜவுளி, தோல், கடல் உணவு, ஆடைகள் உள்ளிட்ட முக்கிய தொழில்கள் அமெரிக்க சந்தையை இழக்கும் அபாயத்தில் உள்ளதாக குறிப்பிட்டார். இதனால் இந்திய பொருட்கள் விலை உயர்ந்து உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் பின்னடைவை சந்தித்திருப்பதாகவும், திருப்பூர், கோவை, வேலூர் உள்ளிட்ட பகுதிகளில் தொழிற்சாலைகள் மூடப்படுவதால் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் பாதிக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த சூழ்நிலையில் மத்திய மாநில அரசுகள் போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தாவேக தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார். F1-இல் இந்தியா உலக சாம்பியன் பட்டத்தை வெல்லும் என்று நடிகர் அஜித் குமார் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஜெர்மனியில் GT4 கார் பந்தயத்தில் பங்கேற்ற நடிகர் அஜித் குமார் பேட்டியளித்தார். மோட்டார் ஸ்போர்ட்ஸ் மிகவும் எளிது என்று பலர் நினைப்பதாகவும், ஆனால் உண்மையில் அது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகவும் கடினமான ஒன்று என்பதை மக்களிடம் எடுத்துரைக்க வேண்டிய நேரம் வந்துள்ளதாக அவர் கூறினார். மேலும் இந்த முயற்சி தன்னை பற்றியது அல்ல என்றும், இந்திய மோட்டார் விளையாட்டை முன்னேற்றுவதற்கானது என்றும் அஜித் தெரிவித்தார். இலங்கை கடற்பரப்பில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகள் துண்டு துண்டாக உடைக்கப்பட்டுள்ளன. தமிழக மீனவர்களின் 124 படகுகள் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தில் நீண்ட காலமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. 7 படகுகளை மட்டும் மீண்டும் மீனவர்களிடமே வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதில் 33 படகுகளை அரசுடைமையாக்கி உத்தரவிடப்பட்டதை அடுத்து அவை துண்டு துண்டுகளாக உடைக்கப்பட்டு அச்சுவேலி கைத்தொழில் பேட்டைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளன. மீதமுள்ள படகுகள் தொடர்பான வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. டென்மார்க்கில் வழிபட்ட விநாயகர் சிலையை கடல் கடந்து இந்தியாவிற்கு கொண்டு வந்து சென்னை கடலில் கரைத்த சம்பவம் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. டென்மார்க்கில் இருந்து வந்த 9 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் விநாயகர் சதுர்த்தியையொட்டி தங்களது வீடுகளில் செய்து எடுத்து வந்த விநாயகர் சிலைகளை சென்னை பாலவாக்கம் கடற்கரையில் கரைத்தனர். இதனை அங்கிருந்த பலரும் வியந்து பார்த்தனர். சென்னையில் இதுவரை 43.33 லட்சம் மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் பயோமைனிங் முறையில் அகழ்ந்தெடுத்து அகற்றப்பட்டுள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சென்னை பெருங்குடி மற்றும் கொடுங்கையூர் சேர்த்து நாள் ஒன்றுக்கு 6300 மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் அகற்றப்பட்டு வருகின்றன. சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் திடக்கழிவுகள் பயோமைனிங் முறையில் பிரித்தெடுத்து நிலத்தை மீட்டெடுக்கும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் 43.33 லட்சம் மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் பயோமைனிங் முறையில் அகற்றி 97.29 ஏக்கர் நிலம் மீட்டெடுக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. கல்வி நிதியை விடுவிக்க கோரி உண்ணாவிரதம் இருந்த சசிகாந்த் செந்தில் உடல்நிலை மோசமடைந்ததை தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை மத்திய பாஜக அரசு வழங்காததை கண்டித்து திருவள்ளூர் காங்கிரஸ் எம்பி சசிகாந்த் செந்தில் காலவரையற்ற உண்ணாவிரதத்தை தொடங்கினார். இந்த நிலையில் இரத்த அழுத்தம் அதிகரிப்பு காரணமாக சசிகாந்த் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதனையடுத்து அங்கும் தனது போராட்டத்தை தொடருவதாக அறிவித்த நிலையில் உடல்நிலை மோசமானது. இதனால் மேல் சிகிச்சைக்காக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். கடந்த 10 வருஷமாகவே மாணவர்களுக்கு பல இக்கட்டுகள் வந்திருக்குது. ஸ்காலர்ஷிப்புகள் டைமுக்கு வர்றதில்லை. இது மாணவர்களுடைய பிரச்சனையாக இருப்பதனால் நான் இந்த உண்ணாவிரதத்தை விடுறதா இல்லை. கோவை ஆவாரம்பாளையம் அருகே கடந்த 25ஆம் தேதி தண்டவாளத்தில் சிமெண்ட் கற்கள் வைக்கப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்ட விவகாரத்தில் 15 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டார். போலீசார் அவரை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைத்தனர். கோவையில் திருவனந்தபுரம் டு சென்னை எக்ஸ்பிரஸ் ரயில் அந்த பகுதியை கடந்தபோது தண்டவாளத்தில் வைக்கப்பட்டு இருந்தது தெரியவந்தது. இது தொடர்பாக ரயில் ஓட்டுநர் ரயில்வே போலீசாருக்கு தகவல் அளித்தார். இதுகுறித்து ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். விசாரணையில் 15 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
206 கோடி மோசடி செய்து 23 மாநில போலீசாரால் தேடப்பட்டு வந்த இணையவழி மோசடி மன்னர்கள் 2 பேரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர். புதுச்சேரியைச் சேர்ந்த மகேஷ்குமாரிடம் மோசடி கும்பலைச் சேர்ந்தவர்கள் தனியார் நிறுவனத்தில் ஆன்லைன் மூலம் பகுதி நேர பணி கிடைத்துள்ளதாக கூறியுள்ளனர். இதையடுத்து போலி ஒப்பந்தங்களை வைத்து மிரட்டி 4,68,000 ரூபாய் பணத்தையும் பறித்துள்ளனர். மகேஷ்குமார் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் மோசடியாளர்களை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் மோசடியில் ஈடுபட்ட கன்குசரன் சிபரன் பணிகராகி மற்றும் ஜகத் நாயக் ஆகியோரை கடந்த 24ஆம் தேதி மும்பை விமான நிலையத்தில் போலீசார் கைது செய்தனர். மேலும் அவர்களை விசாரித்ததில் நாடு முழுவதும் 206 கோடி ரூபாய் மோசடி செய்தது தெரியவந்தது. இதையடுத்து அவர்களிடமிருந்த 4,50,000 ரூபாய் பணத்தையும் போலீசார் மீட்டனர். மதுரையில் வரும் செப்டம்பர் 26ஆம் தேதி தேசிய செட்டியார்கள் பேரவையை தேசிய கட்சியாக தொடங்க உள்ளதாக அந்த பேரவையின் நிறுவனர் PLA ஜெகநாத் மிஸ்ரா தகவல் தெரிவித்துள்ளார். தேசிய செட்டியார்கள் பேரவையின் IT விங் மாநாடு மதுரை காமராஜர் சாலையில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. இதில் புதிய அரசியல் கட்சியை தலைமையேற்று வழிநடத்த ஜெகநாத் மிஸ்ராவுக்கு முழு அதிகாரம் வழங்குவது, நீட் தேர்வு ரத்து உள்ளிட்டவை குறித்த 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் பேசிய அந்த பேரவையின் நிறுவனர் ஜெகநாத் மிஸ்ரா செப்டம்பர் 26ஆம் தேதி மதுரையில் தேசிய செட்டியார்கள் பேரவையை தேசிய கட்சியாக தொடங்க உள்ளதாக அறிவித்தார். மேலும் அதன் பெயர் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். திருப்புவனம் வைகை ஆற்றில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட மனுக்கள் வீசப்பட்டது தொடர்பாக நில அளவை பிரிவு அதிகாரிகளிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். வைகை ஆற்றில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் வீசப்பட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இது தொடர்பாக திருப்புவனம் காவல் நிலையத்தில் போலீசார் விசாரணை நடத்தினர். அதில் நில அளவை பிரிவு அதிகாரிகள் சரவணன் மற்றும் முத்துக்குமார் ஆகிய இருவரிடமும் 3 மணி நேரத்திற்கு மேலாக விசாரணை நடைபெற்றது. புதுக்கோட்டையில் சாலையின் குறுக்கே சென்ற நாயால் விபத்திற்குள்ளான இளைஞர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். புதுக்கோட்டை TVS சண்முகா நகரைச் சேர்ந்த பிரசாந்த் என்கிற 26 வயது இளைஞர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது திடீரென நாய் குறுக்கே வந்தது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த பிரசாந்தை அருகில் இருந்தவர்கள் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஆனால் சிகிச்சை பலனின்றி பிரசாந்த் உயிரிழந்தார். இந்நிலையில் நாய் குறுக்கே வந்ததால் பிரசாந்த் கீழே விழுந்தது தொடர்பான CCTV காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விஜயவாடாவில் உள்ள ஆந்திர ரத்ன பவனில் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் சிறுபான்மை துறை சிறப்பு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதற்கு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் சிறுபான்மை துறை ஒருங்கிணைப்பாளரும் ஆந்திர மாநிலத்தின் பொறுப்பாளருமான டென்ஸ்டன் ராஜா தலைமை தாங்கினார். இந்நிகழ்வில் ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் YS ஷர்மிளா ரெட்டி அஜெண்டாவை வெளியிட்டு சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் ஆந்திர பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் செயல் தலைவர் மஸ்தான் வாலி, மாநில சிறுபான்மை தலைவர் டாடா காந்தி, இணை பொறுப்பாளர்கள் ஜாவிட் முல்லா, விஜயராஜு மற்றும் தமிழக சிறுபான்மை துறை ஒருங்கிணைப்பாளர் துரை அருள்தாஸ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய டென்ஸ்டன் ராஜா, ஆந்திர மாநிலத்தில் கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினரின் ஓட்டுகளை காங்கிரஸ் பேரியக்கத்திற்கு திரட்ட வேண்டும் என குறிப்பிட்டார். சட்டவிரோத செயல்பாடுகள், ஊழலின் மொத்த உருவமான தெலுங்கு தேச கூட்டணி ஆட்சியை அகற்றி ஆந்திர பிரதேசத்தில் ஷர்மிளா ரெட்டி அவர்களின் தலைமையில் ஆட்சி அமைக்க நாம் பாடுபட வேண்டும் என்று கூறினார். மேலும் வாக்கு திருட்டுக்கு எதிராகவும் பீகாரில் நடைபெறும் ராகுல் காந்தியின் வாக்கு அதிகார பேரணி வெற்றி மூலம் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் என நம்பிக்கை தெரிவித்தார். வரும் 2029ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அயராது உழைத்து ராகுல் காந்தியை பிரதமராக அமர செய்வதே இலக்கு என்று டென்ஸ்டன் ராஜா தலைமையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
ஓணம் பண்டிகையை முன்னிட்டு கோவையில் வசிக்கும் கேரள மக்கள் நடனமாடி மகிழ்ச்சியுடன் பண்டிகையை கொண்டாடினர். இதற்காக கோவை சாய்பாபா காலனியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் மலையாள மக்கள் உற்சாகமாக திரண்டனர். அத்தப்பூ கோலம் போட்டு பாரம்பரிய உடைகள் அணிந்து நடனம், இசை, பாடல்களுடன் பண்டிகையை வண்ணமயமாக கொண்டாடினர். புதுச்சேரியில் கடையின் பெயர் பலகை தமிழில் இல்லாததால் தமிழ் உரிமை அமைப்பினர் அதனை அடித்து நொறுக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகையை தமிழில் வைக்க வேண்டுமென அரசு அறிவுறுத்தியுள்ளது. இதனையடுத்து தமிழில் பெயர் பலகை வைக்காத கடைகளுக்கு தமிழ் உரிமை இயக்கத்தின் சார்பில் எச்சரிக்கையும் விடுத்திருந்தனர். மேலும் கோரிமேடு பகுதியில் அமைந்துள்ள அரசு நிறுவனமான அமுதசுரபி மருந்தக பெயர் பலகை ஆங்கிலத்தில் வைக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழ் உரிமை இயக்கத்தினர் பெயர் பலகையை அடித்து நொறுக்கினர். வார விடுமுறை நாள் என்பதால் கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். குமரியின் குற்றாலம் என்று அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் காலை முதலே ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் இருந்தனர். மாவட்டத்தின் மேற்கு மலையோர பகுதிகளில் அவ்வப்போது மழை பெய்து வருவதால் அருவியில் தண்ணீர் சீராக கொட்டியது. இதனால் மகிழ்ச்சியடைந்த சுற்றுலா பயணிகள் அருவியில் ஆனந்தமாக குளித்தனர். மேலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பால் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். பதினாறு வருடங்கள் கழித்து சிவா மனசுல சக்தி படத்தின் கூட்டணி மீண்டும் இணைய உள்ளது. இயக்குனர் எம். ராஜேஷ் இயக்கத்தில் 2009ஆம் ஆண்டு வெளியாகி மிகப்பெரிய அளவில் ரசிகர்களை கவர்ந்த திரைப்படம் சிவா மனசுல சக்தி. இந்த படத்தில் வரும் ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்ஸ் மச்சி உள்ளிட்ட வசனங்கள் கல்லூரி இளைஞர்கள் மத்தியில் ஃபேமஸாக இருந்து வந்தது குறிப்பிடத்தக்கது. நடிகர் ஜீவா நடித்த இந்த படத்திற்கு இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருந்தார். இந்த நிலையில் யுவன் சங்கர் ராஜாவின் பிறந்த நாளையொட்டி இவர்கள் மூவர் கூட்டணி மீண்டும் இணைய உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது.